தமிழக அரசு தற்பொழுது மாற்றம் செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக சிவபிரசாத் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி சிவகங்கை எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி சிவகங்கை மாவட்ட எஸ்பிக்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக சிவபிரசாத் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி சிவகங்கை மாவட்ட எஸ்பிக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தற்பொழுது தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. குறிப்பாக தமிழக சார்பாக நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாற்றுவது கடந்த காலமாக நிகழ்ந்து வருகிறது. அந்த அடிப்படையில மிக முக்கியமாக சிவகங்கையுடைய எஸ்பியாக சிவபிரசாத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மாற்றாக குறிப்பாக நியமிக்கப்பட்டிருக்கார். அந்த இடத்துல இருந்த அபிஷேக் குப்தா மிக முக்கியமாக அவரை சிவகங்கை மாற்றம் செய்யப்பட்ட இன்று எஸ்பிகளையும் மாற்றம் செய்யப்பட்டு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் சன்மைப்பு ஐபிஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் குறிப்பாக சென்னையுடைய குற்ற புலனாய்வுடைய சிஐடி பிரான்ச்சுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் மிக முக்கியம் மீரா துணை எஸ்பியாக தற்போது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாற்றப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது தொடர்ந்து ஐபிஎஸ் மாற்றம் மிக முக்கியம் ஒன்றாக விஜயலட்சுமி ஐபிஎஸ் அவர்களை தற்போது டிஐஜியாக குறிப்பாக டிஐஜியாக நியமனம் செய்வது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து அதிகாரி மாற்றம் செய்து புதிதாக பணியிட மாற்றம் செய்தும் புதிதாக நியமித்தும் அரசு தற்போது அறிக்கை பெற்றிருப்பது மிக முக்கிய ஒன்றாக மிக முக்கியமாக சிவகங்கையுடைய ஐபிஎஸ் அதிகாரி தூத்துக்குடி ஐபிஎஸ் அதிகாரியை சிவகங்கை மாற்றம் செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.